ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயு அக்ஷூஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் பிரெட் பீட்சா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்க்ரீடியன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். பன்னீரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் மேரினேட் பண்ணுறதுக்கு ஆயில், உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து அந்த மசாலாவில் பன்னீரை சேர்த்து தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அது ஏர் ஃப்ரையில் வச்சுக்கலாம். லைட்டாக ஆயில் தடவிட்டு பன்னீரை சேர்த்து நம்ம உள்ளே வச்சிடலாம். இல்லைன்னா கடாயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பிரெட் பீட்சாவுக்கு துருவின கேரட்டு, கேபேஜ், அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச கேப்சிகம்மு, ஆனியன் எடுத்துருக்கேன். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் காஞ்சதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த ஆனியனை சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க தேவையில்லை, கொஞ்சமாக வதக்கினா மட்டும் போதும். அடுத்து நம்மளோட வெஜிடபிள்ஸை சேர்த்திக்கலாம். கேரட்டு, கேப்சிகமும், கேபேஜ் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. காய் லைட்டாக வதங்கிச்சு. இப்போ கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, அந்த காயில் இருக்க தண்ணி எழுத்தால் மட்டும் போதும். பாருங்கள், தண்ணி எழுத்துக்குச்சு. கடைசியாக பெப்பர் சேர்த்திக்கோங்க. நான் பெப்பர் போட மறந்துட்டேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போது நம்ம மைனஸை செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் பன்னீர், சால்ட்டு, பெப்பரு, அப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம். அடுத்து நான் 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சு இந்த முந்திரி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் முந்திரி சாஃப்டாக இருக்கும், நல்லா மையம். முந்திரின்னு கெட்டி தயிர் கூட சேர்த்திக்கலாம். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகனோ போட்டு கொஞ்சோண்டு பால் இல்லைனா தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது கொஞ்சோண்டு சில்லி சாஸும் டொமேட்டோ கெச்சப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரெட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைனஸ் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ஃபில் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை காய்ங்க மேலே சேர்த்திக்கலாம். கடைசியாக சீஸ் சேர்த்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோவும் சேர்த்துட்டு ஏர் ஃப்ரையில் 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தால் நம்மளோட பன்னீர் பீட்சா ரெடி. பன்னீர் பீட்சா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.